Hi. Next video, chapter 1, exercise 1.1 question number 6. Question number 6 என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to x belongs to W, x less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ W அப்படின்னா என்ன? ஸோ Wனா whole numbers starts from 0, 1, 2, 3 goes on. இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் 2. அப்போ 2வை விட சின்ன நம்பர்ஸ். இப்போ 2வை விட சின்ன நம்பர்ஸ் என்ன? 0, 1. அது ரெண்டு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு b is equal to x belongs to n. xன்ற எலமெண்ட்டு nன்ற நேச்சுரல் நம்பரில் இருக்கான். ஸோ n நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1, 2, 3 and so on. 4, 5, 6 and so on. ஏன்னா இங்கே 4 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன் இப்படி. இப்போ 1 less than x less than or equal to 4. அப்போ எக்ஸுன்றது எப்படி இருக்கான்? 1க்கு அப்புறம் உள்ளதாகவும் 4 வரைக்கும் முடிகிறதாகவும் இருக்கான். 1க்கு அப்புறம்னா 2, 3, 4. அப்போ இது 3 மட்டும்தான். அப்போ 2, 3, 4. எக்ஸுன்ற எலமெண்ட் எப்படி இருக்கான்? 1க்கு அப்புறமும் 4 வரைக்கும் 4ஐ இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 4ஐ இன்க்ளூட் பண்ணால் 2, 3, 4 அப்படின்ற எலமெண்ட்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? A cross B union C. கொஷின் வந்து A cross B union C கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B union C எடுத்துப்போம். இப்போ ஏன்ற செட் என்ன? 0, 1 எழுதியாச்சு. கிராஸ் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா B and C ரெண்டு இருக்கு இல்லையா? அதனால இப்போ பியோட செட் என்ன? 2, 3, 4. யூனியன் C என்ன? 3, 5. இப்போ யூனியன்னா என்ன? யூனியன்னா A, அதாவது ஃபஸ்ட்டு செட் செகண்ட் செட் ரெண்டுத்தில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையுமே எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிடுவோம். 2, 3, 4 அப்படின்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதில் இங்கே U அப்படின்றதுனால இதையும் சேர்த்துக்கணும். யூனியன் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா இங்கே 3 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதனால் 3ஐ விட்டுறலாம். அடுத்தது 5. இப்போ கிராஸ் ப்ராடக்ட். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா இப்போ 0லேருந்து 2, 3, 4, 5. அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதே மாதிரி இப்போ 1 எடுத்துக்கிட்டோன்னா அதே இதில் தான் வரும். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இது எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்து RHS முடிஞ்சிடுச்சு. அடுத்து LHS யூனியன் A cross C. இப்போ இதிலேருந்து A cross B மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A cross Bனா ஃபஸ்ட்டு A செட் எழுதணுமா? 0, 1. cross B செட் என்ன? 2, 3, 4. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். 0லேருந்து 2, 0லேருந்து 3, 0லேருந்து 4. அப்போ 0, 2, 0, 3, 0, 4. அதே மாதிரி அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன? A cross C. அப்போ ஏன்ற செட் என்ன? 0, 1. சின்ற செட் என்ன? 3, 5. இதுக்கும் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் போட்டால் 0, 3, 0, 5, 0, 3, 0, 5. அடுத்தது 1, 1, 3, 1, 5. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? யூனியன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது ப்ளஸ் செகண்ட் செட்டு எல்லாமே எழுதணும்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A cross Bயில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதிடுவோம். 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. இப்போ அடுத்தது A cross Cயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும் இல்லையா? இப்போ அதை பார்ப்போம். 0, 3 ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது, விட்டுறலாம். 0, 5 இல்லை. ஸோ 0, 5 எழுதிக்கலாம். 1, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 1, 5 எழுதல. ஸோ 1, 5 எழுதியாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். 0, 2, 3, 4, 5. 2, 3, 4, 5. 1ல் இருக்கிறது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அதே தான் இருக்குது.
So first equation equal to second equation. A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின். என்ன கொஷின்னா, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Is it true? ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.